உயர் பதவி வகிப்பவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அதிகாரம் படைத்த லோக்பால் அமைப்பின் முதல் தலைவராக உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி பினாகி சந்திரகோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பொது சேவகர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் விதமாக லோக்பால் மசோதா கொண்டுவரப்பட்டது. 2013ஆம் ஆண்டில் இதற்கான சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து மத்தியில் லோக்பால் அமைப்பும் மாநிலங்களில் லோக் ஆயுக்தா என்ற அமைப்பும் உருவாக்க வழிவகுத்தது. 2013ஆம் ஆண்டு முதல் கடந்த 5 ஆண்டுகளாக லோக்பால் அமைப்பை ஏற்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டு வந்தது. லோக்பால் அமைப்பை மத்திய அரசு விரைந்து ஏற்படுத்த கோரி வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் அதற்கு காலக்கெடு விதித்தது. இந்நிலையில் லோக்பால் அமைப்பின் உறுப்பினர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவிட்டுள்ளார். அதில் லோக்பால் அமைப்பின் தலைவராக உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி பினாகி சந்திரகோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதியான பினாகி சந்திரகோஷ் 2017ஆம் ஆண்டு ஓய்வுக்கு பின் மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினராக பணியாற்றினார். மேலும் நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்களாக நீதிபதிகள் திலீப் பி போசலே, பிரதீப் குமார் மோகந்தி, அபிலாஷா குமாரி, அஜய்குமார் திரிவேதி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். நீதித்துறை சாரா மற்ற உறுப்பினர்களாக அர்ச்சனா ராமசுந்தரம், தினேஷ்குமார் ஜெயின், மகேந்திர சிங், இந்திரஜித் பிரசாத் கௌதம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். லோக்பால் அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பதவியேற்கும் நாளிலிருந்து பணியில் சேர்ந்ததாக கணக்கில் கொள்ளப்படும். இவர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை ஆகும். லோக்பால் தலைவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இணையான ஊதியமும், உறுப்பினர்களுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையான ஊதியமும் வழங்கப்படும்.